அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடன மங்கை சிலை எதனால் ஆனது? முக்கியமான வினா, ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடன மங்கை சிலை எதனால் ஆனது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெண்கலத்தால் ஆனது. இரண்டாவது வினா, 5 நதிகள் பாயும் பகுதி எது? 5 நதிகள் பாயும் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பஞ்சாப். 5 நதிகள் பாயும் பகுதி பஞ்சாப். மூன்றாவது வினா, புத்தருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? புத்தருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, போதிசத்துவர்கள். நாலாவது வினா, அலெக்சாண்டரின் ஆசிரியர் யார்? அலெக்சாண்டரின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். ஐந்தாவது வினா, அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சிவன். அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் சிவன். ஆறாவது வினா, இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுபவர் சாணக்கியர். ஏழாவது வினா, கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? முக்கியமான வினா, கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மகாயானம். புத்த சமயம் ரெண்டாக இருக்கும், ஒன்று ஹீனயானம், இன்னொன்று மகாயானம். எட்டாவது வினா, உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? உலகை உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வராகப்பட்டர். உலகம் உருண்டை வடிவமாக என்று நிரூபித்தவர் வராகப்பட்டர். அடுத்த வினா, புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, யுவான் சுவாங். புனித பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங். பத்தாவது வினா, முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? முக்கியமான வினா, முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1191. 11வது வினா, சமண கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? முக்கியமான வினா, சமண கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அபுமலை. சமண கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் அபுமலை. 12வது வினா, குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? முக்கியமான வினா, குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குத்புதீன் ஐபக். குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். 13வது வினா, அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பைரம் கான். அக்பரோட பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். 14வது வினா, மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இளவரசர் ஹென்றி. மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் இளவரசர் ஹென்றி. 15வது வினா, எல்லை காந்தி எனப்பட்டவர் யார்?
எல்லை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. எல்லை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கான் அப்துல் காபர் கான். எல்லை காந்தி யாருன்னா கான் அப்துல் காபர் கான். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பளவு எவ்வளவு? தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பளவு எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 3 மில்லியன் ஹெக்டேர். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி எவ்வளோ செய்கிறாங்கன்னா 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மணலி. தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்கே அமைந்திருக்குன்னா மணலி. 12வது வினா, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான வினா. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கிபி 1857. சென்னை, பம்பை, கல்கத்தா 3 பல்கலைக்கழகமும் 1857 தான். 19வது 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் எது? 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. 20வது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, மேட்டூர். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் மேட்டூர். 21வது தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1957. தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. 22வது இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது? இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அரேபியா தீபகற்பம். இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் அரேபியா. 23வது யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது? யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, அலகாபாத். யமுனை நதி எந்த இடத்துல கங்கை நதி இணைகிறதுனா அலகாபாத்துடன். 24வது தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, மே. 25வது இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1894. 26வது வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கடார் மண். வண்டல் மண்ணில் புதிய மண் கடார் மண் என்று அழைக்கப்படுகிறது. 27வது இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். 28வது காபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பாபா புடான். 29வது இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி அசாம். இந்தியாவில் பெட்ரோல் எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா அசாம். 30 கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நிலக்கரி. கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி. 31 அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 32 இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. பாராளுமன்ற முறை இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. 33 சுரண்டலுக்கு எதிரான உரிமை எது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழ்கண்டவற்றில் எது பொருந்தும்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஒரு அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. 34 மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர். மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் பிரதம அமைச்சர். 35 மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி முதல்வர். மாநில அமைச்சரவை குழு தலைவர் முதல்வர். 36 இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 32. 37 சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 2004. 38 இந்திய அரசியலமைப்பில் 73வது சட்ட திருத்தம் வகை செய்வது எது? இந்திய அரசியலமைப்பில் 73வது சட்ட திருத்தம் வகை செய்வது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 3 கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சி பற்றி கூறுகிறது. 39 இந்தியாவின் மீது சீனா படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் மீது சீனா படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1962. இந்தியா சீனா போர் 1962. 40 கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அட்மிரல். கடற்படையின் தலைமை அலுவலர் அட்மிரல். 41 ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1979. 42 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் 1986 டிசம்பர் 24. 43 நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இது ஒரு முக்கியமான வினா. நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. ஆப்ஷன் பி. 44 ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ. கார் இயக்குபவர்களுக்கு தானியங்கி கருவி. 45வது வினா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி. 2015 நவம்பர் 15. ஆப்ஷன் டி. 46வது வினா, உலக தொழிலாளர் தினம் எப்பொழுது? உலக தொழிலாளர் தினம் எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ. மே 1. உலக தொழிலாளர் தினம் மே 1. 47வது வினா, ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? இது ஒரு முக்கியமான வினா. ஜிஎஸ்டி வரியோட குறிக்கோள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி. ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. 48வது வினா, லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் இது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ. சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. 49வது வினா, இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? முக்கியமான வினா. கொஸ்டின் நல்லா படிங்க. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. மும்பை. கடைசி வினா, பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி. 2013 நவம்பர் 19. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.